காலை வணக்கம். ஜீவ அப்பொடானே, என்னிடத்தின் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் அதிகாரம் 48 வசனம் 14. இந்த தேவன் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய வேத வசனம் சங்கீதம் அதிகாரம் 48 வசனம் 14. இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வேதாகமம் நமக்கு உறுதியளிக்கிறது. மனிதர்கள் சில நேரங்களில் நம்மை விட்டு போகலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஒருபோதும் மாறாதவர். அவர் நேற்று இருந்தவர், இன்று இருக்கிறார், என்றும் இருப்பவர். யாத்திராகமம் அதிகாரம் 13 வசனம் 21. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று கூறுகிறது. நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் பாதைகள் எளிதாக இருக்காது. சில நேரங்களில் இருள் நிறைந்த பாதை போல தோன்றலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. தேவன் நம்மை வாழ்க்கை முழுவதும் நடத்துவார். நாம் தனியாக இல்லை, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய கைகளில் ஒப்படையுங்கள். அவர் உங்களை சரியான பாதையில் நடத்தி இறுதி வரை உங்களுடன் இருப்பார். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கை முழுவதும் எங்களை நடத்துகிற உமது அன்புக்கு நன்றி. எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கள். எங்களை உமது பாதையில் நடத்தி காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.